யாரையாச்சும் திடீர்னு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த விஷம் உடம்புல பரவாம இருக்கணுன்றதுக்காக ஒரு துணியை டைட்டா கட்டிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில நம்ம செஞ்ச பாவத்தினால நம்ம சாகாதபடிக்கு ஏசப்பா நம்மளுக்காக மரித்து நம்ம பாவங்களை அவர் சிலுவையில நீக்கி விட்டார். வேதத்துல பாருங்க, 2 சாமுவேல் 12:13 போட்டிருக்கு, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம பாவத்து நிமித்தம் நம்ம சாகாதபடிக்கு ஏசப்பா நம்மளுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை சுத்திகரித்து நம்ம பாவத்தெல்லாம் நீக்கி போட்டுட்டார். எப்படி நெருப்புனா சுடும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த நெருப்புல கையை விட மாட்டோமோ, அதே மாதிரி பாவம்னு தெரிஞ்ச அப்புறமும் நம்ம அந்த பாவத்துல ஈடுபடக்கூடாது. ஈசப்பா நம்மளுக்காக அவரோட ரத்தத்தை சிந்தி நம்ம பாவத்தை மன்னித்திருக்கிறாரு. அதனால பாவத்தை விட்டு விலகி இருந்து ஈசப்பா கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு க்ளோஸ் ஆறமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதனால பாவத்தை விட்டு விலகிருங்க. இம்மட்டும் செய்த பாவத்துக்கு தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க. ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If a snake bites someone, we will do first aid immediately so that the poison will not spread in the blood. By doing this, we can save the person from dying. Likewise, in our life, God has taken away our sins so that we will not die. Look what the Bible says in 2 Samuel chapter 12 verse 13. The Lord has taken away your sin. You are not going to die. Yes, if you do not do any first aid, when a snake bites you, the poison will spread in your blood and it will cause death. Likewise, our God saved our life from dying from sin by giving His life and by shedding His blood and by purifying us. He has taken away all the sin from us. So don't go back to your old self and don't get involved in the worldly sins. Stay away from them. Instead, get closer to our Lord and live a blessed and peaceful life. So be grateful to our Lord, get closer to Him, and get far away from the sin as much as you can, and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.